கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளின் காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். இம்மட்டுமாய் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு புதிய மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் மட்டும் நாம் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய விலையேறப்பட்ட கிருபை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனம் நாம் எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் எடுத்து படிப்போம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். இந்த காலை வேளையில், இந்த புதிய மாதத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள், நீங்கள் மேல்மேலும் பலப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னுடைய வீடு இந்த காலை வேளையில் நிரம்பப்படுவதாக. ஆண்டவரே, நான் இதிலும் பெரிதானவைகளை காணத்தக்கதாய், பெரிதானவைகளை செய்யத்தக்கதாய் என்னை கர்த்தர் நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. நான் மேன்மேலும் பலப்படும்படி எனக்கு உதவி செய்வீராக. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பலனை தாங்கட்டும் ராஜா, உங்க பலனை தாங்கட்டும், உங்க பலனை நிரப்பட்டும், உங்க பலனை பூரணப்படுத்துவதாக. இந்த காலை வேளையில் இங்கு இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும், ஜெபத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் உடைய நாமத்தில் இந்த வார்த்தையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் பலப்படுவார்களாக, உடைய பிள்ளைகள் ஸ்திரப்படுவார்களாக, உடைய பிள்ளைகள் பெருகுவார்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. பெரிய காரியங்களை செய்யும்படியாய் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தை நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் தருகிறவர். இந்த காலை வேளையில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால், மேல்மேலும் பலப்பட வேண்டுமானால், தாவீதை போல நீங்களும் நானும் மாறுவது அவசியம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான். யார் சொல்லுகிறது? சவுல் சொல்லுகிறது. சவுல் எதுக்காக வந்திருக்கிறாரு? தாவீதை கொல்றதுக்காக வந்திருக்கிறாரு. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை அழிக்கும்படி வந்த சவுல், கொல்லும்படி வந்தவன், தன் வாயினால் தன்னோடு கூட இருக்கிறதான ஜனங்கள் கேட்கத்தக்கதா அவன் சொல்லுகிறதான வார்த்தை, தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், யூ ஆர் பிளெஸ்ட். யார் வாயிலிருந்து வருது? கொல்லும்படி வந்தவனுடைய வாயிலிருந்து வருகிறது. அடுத்தது சொல்லுகிறான் பாருங்க, நீ பெரிய காரியத்தை செய்வாய். அடுத்தது சொல்லுகிறான், நீ மேல்மேலும் பலப்படுவாய். அதுக்கு அடுத்தது நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அவனோடு கூட இருந்தவங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு தாவீதை கொன்னே தீருவான் அப்படின்னு சொல்லி தாவீதை விரட்டிட்டு வந்திருக்கிற மனுஷன் வாயிலிருந்து வர வார்த்தை என்னது? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில், இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் சத்துருவின் கண் காண அவனுடைய நாவு அறிக்கையிட போகிறது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை சத்துருடைய கண்ணும் காணும், அவனுடைய வாயும் அறிக்கை செய்யும். நீ மேல்மேலும் பலப்படுவாய். கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீதை பார்த்து சவுல் நீ மேல்மேலும் பலப்படுவாய்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? சவுளுடைய கை ஓங்க போதா, தாவீதுடைய கை ஓங்க போதா? தாவீதின் கை ஓங்க போகிறது என்பதை அவன் சத்துருவின் வாய் அறிக்கையிடுகிறது. இன்றைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தாவீதை போல மாறுவது அவசியமா இருக்கிறது. தாவீதுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த கிருபை? சத்துருவின் வாயினால், கொல்லும்படி வந்தவனுடைய வாயிலிருந்தே இப்படிப்பட்ட வார்த்தை வருகிறதே. தாவீதுக்கு ஏன் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் கிடைத்தது?
இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உரியது அல்ல, இது தாவீதை போல இருக்கிறவர்களுக்குரியது. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்களை என்னையும் தாவீதை போல மாற்றுவாராக. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு, நான் தாவீதை போல மாறணும்? ஆமென். தாவீதுனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். போதும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்ததுக்கான காரணம், அவன் மேல்மேலும் பெருக பெரிய காரியங்களை செய்கிறவனாய் மாறினதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. முதலாவது சொல்லுகிறார், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன். தாவீதை நான் எப்படி கண்டேன்? என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், அவன் எனக்கு பிரியமானது எல்லாம் செய்தான், அவன் எனக்கு என்னுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் நிறைவேற்றினான், அதனால் எனக்கு அவன் நெருக்கமானவன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. முதலாவது தாவீதை கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்த்தது? இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டது. அல்லேலூயா. அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ். அன்பை யாருமே தடுக்க முடியாது. தாவீதை நேசித்தார். ஏன் தாவீதை நேசித்தீங்கன்னு கேட்டா ஆண்டவருக்கே பதில் தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் தாவீதை விட அதிகமாய் நேசிக்கிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஆண்டவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறது, என் நேசருடைய பிரியம் என்மேல் உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஏசப்பா என்ன அதிகமா நேசிக்கிறாரு. ஏன் ஏசப்பா என்ன அதிகமா நேசிக்கிறாரு? எல்லாரை விட ஏசப்பா என்னதான் அதிகமாய் நேசிக்கிறார். அன்றைக்கு தாவீதை எப்படி அவருடைய கண்கள் கண்டதோ அப்படியே உங்களையும் என்னையும் அவருடைய கண்கள் காண்கிறது. உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உண்மை உள்ளவன் என்று எண்ணி. நம்மகிட்ட குறைகள் இருக்கா இல்லையா? குறைகள் இருக்கா இல்லையா? நிறைய குறைகள் நம்மகிட்ட இருக்கு. ஆனா அவர் எப்படி எண்ணிக்கொள்ளுகிறார்? என் பிள்ளை உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவள் அப்படின்னு எண்ணிக்கொள்ளுகிறார். யாரை எப்படி எண்ண முடியும்? யாரை நேசிக்கிறோமோ அவருடைய குற்றங்கள் நமக்கு பெரிதாய் தெரியாது. ஒரு ஆள் மேல கசப்பு இருந்ததுன்னு வைங்களேன், அவங்களுடைய குற்றங்கள் நமக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? சத்தமா சொல்லலாம். பொது வழியில நடக்கிறது இல்லை, நம்மளை தனிப்பட்ட விதத்துல இருக்கிற பாதிக்கிற காரியங்களை சொல்லுகிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா ஏன்? எதனால? என்னதான் சொன்னாலும் மாமியார் யாரு தான்? அம்மா மாதிரி. அப்புறம் வேற யாரு மாதிரி? மருமக வந்து சொல்லுவா, நான் வந்து மருமக இல்லை, நான் யாரு? மகா அப்படின்பா. அதெல்லாம் ஒன்றும் செல்லாது. அதான் என்ன பண்ணும், கடைசி வரைக்கும் இருக்கும். அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் அவர் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் பண்ணியிருக்கிற டிசைனு எப்படிதான்? அப்படிதான். அதை மாத்துறதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அது என்ன டிசைன்ல இருக்குதோ அது அப்படியே இருந்தாதான் அது பொருந்தும். இன்னைக்கு காலையில் இங்கே வந்துட்டு என்னுடைய ரூமை திறக்கலான்னு போகிறேன், ரூம் திறக்கல. என்னடா நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா இருந்த சாவி இப்போ போட்டால் என்ன பண்ணல, திறக்கலேன்னு பார்த்தா அது மேலே லேசாக நெளிஞ்சு போச்சு. லேசாக நெளிஞ்சுது, ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம் லேசாக நெளிஞ்சுது. டிசைன் மாறி போச்சு. டிசைன் மாறின பிறகு என்ன பண்ணலை, அது வேலை செய்யலை. அப்புறம் காலையிலே உட்காந்து அதை ஒரு ஸ்க்ரூ டிரைவரை போட்டு நெளிச்சு எடுத்து இப்போ போட்டாலும் திறக்குது. ஆனால் ஸ்மூத்தாக திறக்கலை, கொஞ்சம் ஹார்டாக தான் திறக்குது. ஏன்? பார்த்தா வித்தியாசம் தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன மாறிட்டு, கொஞ்சம் டிசைன் மாறிட்டு. டிசைனை மாற்றாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உருவாக்கின மாதிரியே இருக்கட்டும். அல்லேலூயா. எப்படியே இருக்கட்டும், அவர் உருவாக்கின மாதிரியே இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம வசனத்துக்கு வருவோம் பாருங்க. இந்த தாவீதை கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதித்தார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவனுக்கு கொடுத்தார் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. முதலாவது, என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன்,
இரண்டாவது அவனை குறித்து சொல்கிறார் பாருங்க, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அல்லேலூயா. தாவீது எனக்கு சித்தமானதை செய்வான். ஆமென். தாவீது எனக்கு சித்தமானதை செய்வான். இந்த காலை வேளையில் பரலோகம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறது, நீங்கள் கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்கிறவர்கள். எத்தனை பேர் அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் நீங்களும் நானும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நம்ம கொஞ்சம் தப்பாவே என்ன பண்ணியிருக்கிறோம்னா பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்படின்னா, ஆண்டவரே உங்க சித்தத்தை என்னிலே நிறைவேற்றுங்க அப்படின்னு. யார் சித்தத்தை? ஆண்டவரே உங்க சித்தத்தை என்னிலே நிறைவேற்றுங்க. உங்க சித்தத்தை யாரில் நிறைவேற்றுங்க? என்னிலே நிறைவேற்றுங்க. கொஞ்சம் ஜெபத்தை மாற்றி பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு அறிக்கையா கொடுங்க, ஆண்டவரே உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சித்தத்தை அவரே நிறைவேற்றுறதுக்கு நம்ம யாரு? நம்ம எதுக்கு? அவர் சித்தத்தை என்ன என்பதை அறிந்து யார் நிறைவேற்ற வேண்டும்? நான் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்க. யார் சித்தத்தை நிறைவேற்றுங்க? தேவ சித்தத்தை. நீங்க பெரிய ஆளா மாறணும்னு விரும்பினீங்கன்னா, வர வர பலப்படணும், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று விரும்பினால், இந்த காலை வேளையில உங்களை என்னை கர்த்தர் அழைக்கிறார். தாவீதை எப்படி நான் நேசத்துக்குரியவனாய் கண்டேனோ, உன்னையும் நான் நேசிக்கிறேன். தாவீதை குறித்து கொடுத்த சாட்சியை போல உன்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறேன். என் சித்தத்தை நீ நிறைவேற்றுவாய். அல்லேலூயா. கர்த்தரின் சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். கர்த்தர் சாட்சி கொடுத்தார். கர்த்தர் சாட்சி கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் யார் நிறைவேற்றுவா? தாவீது நிறைவேற்றுவான். எனக்கு பிடிச்சதெல்லாம் யார் நிறைவேற்றுவா? தாவீது. இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை என்னை பார்த்து கேட்கிறாரு, உன்னை குறித்து நான் அப்படி சொல்லலாமா அப்படின்னு. உங்க பதில் என்னது? ஏமாத்திர மாட்டீங்களே? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஏசப்பா உங்களை ரொம்ப நம்புறாரு, 1ஆம் தேதி அதுமா ஏமாத்திர மாட்டீங்களே? ஏமாத்திர மாட்டீங்களே? நீங்க அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, என் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு பிரியமானவன். இப்ப எது தேவ சித்தம்? எது தேவ சித்தம்? தேவ சித்தம் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நம்ம இதை ஆராய்ந்து பார்த்தோம்னா நமக்கு விளங்கும். நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறது நம்ம சித்தமா, இல்லை நாசமா போகணுங்கிறது நம்ம சித்தமா? எப்படி இருக்கணுங்கிறது நம்ம சித்தம். உங்க கூட வர உங்க ஃப்ரெண்டோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களோ நல்லா அழகா புது துணியை உடுத்திட்டு அப்படி ஜம்முன்னு வரணுங்கிறது உங்க சித்தமா, இல்லை கிழிஞ்சு போன புடவை கட்டிட்டு அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றது உங்க சித்தமா? நல்லா அழகா போட்டுட்டு வரதான் உங்க சித்தம். இப்ப 2 ஆப்ஷனை வைக்கிறவங்க முன்னால, அவங்க புது துணி போட்டுட்டு வர்றது உங்க சித்தமா, அல்லது உங்களுக்கு புது துணி எடுத்துட்டு வர்றது உங்க சித்தமா? எது உங்க சித்தம்? சத்தமா சொல்லுங்களேன். இப்ப எது உங்க சித்தம்? இல்ல அவங்க புதுசா போட்டு வரட்டும், அதான் என் சித்தம். அப்படியா? அவங்க கொஞ்சம் பழசு போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு என்ன கொண்டு வரட்டு? தேவ சித்தத்தை கர்த்தருடைய பிள்ளைகளை உங்க பெட்ரூம்குள்ளேயே நிறைவேற்ற பார்க்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ சித்தத்தை வீட்டுக்குள்ளே நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது என்றால் அவர்கள் சொல்லுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? முதலாவது அவங்க சொல்லுகிற காரியம், நான் நல்லா ஜெபிக்கணும், அதுதான் தேவ சித்தம். நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், அதுதான் தேவ சித்தம். எது பாவம் எது பரிசுத்தம் என்பதற்கு நம்மளே ஒரு மார்ஜின் வச்சிருப்போம். இது பாவம், இது பரிசுத்தம். சும்மா சொன்னா தப்பு இல்லை, பொய் சொன்னாதான் தப்பு. சும்மாவும் பொய்யும் ஒண்ணுங்கிறது என்ன பண்ணி போச்சு? நம்ம மனசுல இருந்து மறந்தே போச்சு.
மாமியாரை திட்டினா தப்பு இல்லை, அம்மாவை திட்டினாதான் தப்பு. உண்மையா இல்லையா? ஒரு வாலிப சகோதரி ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி அழுதிங்க அப்படின்னு கேட்டேன். பைபிள் எடுத்து ஒரு வார்த்தை படித்தேன், ரொம்ப கஷ்டமாச்சு. தகப்பனையாவது தாயாவது சபிக்கிறவனை கழுகுகள் கண்ணை பிடுங்கும் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அதை படித்த உடனே ரொம்ப உள்ளுக்குள்ளே குத்துண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் அவங்க அம்மாவோட பயங்கரமாக சண்டை போட்டு நீலாம் நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவ அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க போல அவங்க அம்மாவை. அவங்க சொன்ன வார்த்தை, அதுக்கப்புறம் கிடைச்ச வசனம், இதெல்லாம் போட்டு இருதயத்தை குத்த இவங்க உட்காந்து பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுட்டு, ஆண்டவர் வேற சொன்னார், நான் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்தில் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொன்னார். இப்போ என் ஆயுசு நாளே நீடிக்குமா நீடிக்காதான்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு உட்காந்து பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அப்படி பொறுமையாக அவங்க கணவனுடைய அம்மாவை குறித்து சில காரியங்களை பேசும்போது சொன்னாங்க, அந்த பொம்பளை இருக்காளே ஒரு லூஸ் அப்படின்னாங்க. அந்த பொம்பளை இருக்காளே ஒரு லூஸ்ன்ற வார்த்தை. இவ்வளோ நேரம் எதுக்காக அழுத? எதுக்காக அழுத? உன் அம்மாவை ஒரு வார்த்தை சொல்லிட்டனால என்ன பண்ணிட்ட? அழுத. இப்போ யாரை சொல்ற? அடுத்த அவளாம் உருப்படவே மாட்டான், அவளாம் நல்லாவே இருக்க மாட்டான், என்னை படுத்துற பாடுக்கு நாசமா போயிடுவா. யார? மாமியார. இப்ப நான் கேட்டேன், தகப்பனையாவது தாயாவது சபிக்கிறவனை கழுகு கண்ணை புடுங்கன்னு சொல்லி தானே அழுதுங்க. இப்ப யாரை திட்டிட்டு இருக்கிறீங்க? இது உங்களுக்கு அம்மா மாதிரி தானே அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, இவ்வளவு திட்டுறது பாவம் கிடையாது. யாரை திட்டுறது பாவம் இல்லை, மாமியாரை திட்டுறது. அப்ப பாவம் எது பரிசுத்தம் எதுன்னு யார் தீர்மானிக்கிறது? இது லூசிஃபரை விட மோசமான குணம். மனுஷனை நியாயம் தீர்க்கிறது யாருடைய வேலை? யாருடைய வேலை? லூசிஃபராவது சொல்லிட்டு மேல ஏறுவோன்னு நின்னான். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த வித்தவுட்ல, அதாவது என்ன சொல்ல, அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல போனா லேசா அப்படி நெளியறதுக்காக கொஞ்சம் இடம் வந்துட்டா போதும், ஒருத்தன் உட்காந்துருவான். அதில் அப்படி உட்காந்து கடைசியில் நம்மளை இறக்கி விட்டுருவான். அந்த கதை மாதிரி தான். ஆண்டவர் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நேராக அவர் சீட்லேயே போய் உட்காந்துக்கிறது. நியாயம் தீர்க்கிறது யாருடைய வேலை? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. லூசிஃபர் கர்த்தருடைய சிங்காசனத்தில் ஏறுவேன் என்று சொன்ன போது ஆண்டவர் அவனை பரலோகத்திலிருந்து தள்ளி போட்டார். அவர் ஒருவரே நியாயாதிபதியா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடணும். என்னைக்கு பிற மனுஷர்களை நியாயம் தீர்க்க நம்ம துணிகிறோமோ அன்னைக்கு நேரடியா யாருடைய சீட்ல போய் உட்காருகிறோம்? யாருடைய சீட்ல உட்காருகிறோம்? கர்த்தருடைய சீட்ல போய் உட்கார பார்க்கிறோம். அங்க உட்கார்ந்தோன்னு வச்சிடுங்க, ஒரே தள்ளு. லூசிஃபர் ஒரு தள்ளு தள்ளினார். எங்க விழுந்தான்? பாதாளத்தில் விழுந்தான், பூமியில விழுந்தான். நித்திய நரகத்திற்கு என்று அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். நியாயம் தீர்க்கிறவனை கர்த்தர் நித்திய நரகத்திற்கு என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயம் தீர்ப்பதுக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கும் அதிகாரம் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் காண்பித்திருக்கிற வழி என்ன தெரியுமா? கிருபையின் வாசலை திறக்கும்படியாய், ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கும்படியாக, அழிந்து போகிற ஜனங்களை காணும் போது அவர்களுக்காக ரெட்டுடுத்தி சாம்பல்ல படுத்து புரண்டு, ஆண்டவரே உங்க ரத்தம் அவர்களை கழுவட்டும் என்று சொல்லி பரிந்து பேசும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாவம் எது பரிசுத்தம் எதுன்னு யார் தீர்மானிச்சாச்சு? மருமகளே தீர்மானிச்சாச்சு. அம்மாவை திட்டினா பாவம், மாமியாரை திட்டினா பரிசுத்தம். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லாது, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லாது. அப்ப தேவ சித்தத்தை உங்க இருதயத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள நீங்க நிறைவேற்ற பார்க்காதீங்க. தேவ சித்தம் என்ன தெரியுமா? ஒருவனும் கெட்டு போகாமல் இருக்கும்படி. ஹல்லேலூயா. வருகிறேன் என்று சொன்னவர் இன்னும் தாமதித்துக் கொண்டு இருக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒருவனும் கெட்டு போக கூடாது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில் உள்ள கடைசி ஜனம் வரையிலும் சென்று அடைய வேண்டும். கடைசி ஆத்துமா வரையிலும் இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அவர் சொன்னார், யாரை என் காரியமாய் அனுப்புவேன், யார் என் வேலையாய் போவா? யார் என் வேலையாய் போவா? ஆண்டவருடைய இருதயம் அதற்காக தான் துடிக்கிறது. அவர் புறப்பட்டு போகும் பொழுது தன்னுடைய சித்தம் என்ன என்பதை வெளிப்படுத்தி கடந்து போனார். நம்மை பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
சீஷர்களை எப்பொழுதும் அவர் அழைத்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை பார்த்து சொன்னார், 2 பேராக நீங்கள் கிராமங்களுக்குள்ளே போங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது எதற்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? அவர்களை குறித்து ஆண்டவர் சொன்னார், தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுவது என்று சொன்னா உடனே ஒரு பெரிய மேடை போட்டு பண்றது அல்ல, அது மட்டும் அல்ல பிரசங்கம். ஒவ்வொரு மனுஷனை சந்தித்து கர்த்தருடைய அன்பை நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க இல்லையா, அதுதான் பிரசங்கம். ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்தார்னா காரணம் என்ன தெரியுமா? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரின் சித்தத்தை செய்வான். இன்றைக்கு இந்த காலை வேளையில பரலோகம் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுக்கிறது. என் மகன் என் சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவான். கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடைசி பரியந்தம் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடைசி ஆத்துமா வரையிலும் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சித்தத்தை செய்வீங்களா அப்படின்னு. சித்தத்தை செய்வீங்களா? சிலர் நினைக்கிறாங்க, நான் அதிக நேரம் ஜெபம் பண்றது தேவ சித்தம், அதுதான் தேவ சித்தம். அது அவசியம், அது அவசியம். அதெல்லாம் மூல உபதேசம், அதெல்லாம் அஸ்திபாரம், அதெல்லாம் அஸ்திபாரம். அஸ்திபாரத்தை மட்டும் போட்டால் பத்தாது, நீங்கள் அதன் மேல் ஊன்ற கட்டப்படுவது அவசியம். நீங்கள் மாளிகையாய் கட்டப்படுவது அவசியம். ஆமென். நீங்க அதுல கட்டப்படணும். இந்த மாதம் கட்டப்படுகிற மாதம், இந்த மாதம் கட்டப்படுகிற மாதம். தாவீது தன்னோடு கூட இருந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நின்றான். தாவீது கூட யார் நின்னதுன்னு நினைக்கிறீங்க? நொண்டியும் நொடமும் சப்பானியும் கண் தெரியாதவனும் காது கேட்காதவனும், ஒண்ணுக்குமே உதவாத பாத்திரங்கள், ஒண்ணுக்குமே உதவாத பாத்திரங்கள், அத்தனை பாத்திரங்களையும் ஒண்ணு சேர்த்து அவங்கள கொண்டு போய் எங்க நிறுத்திட்டான் தெரியுமா தாவீது? தேவ சமூக தப்பத்தை சாப்பிடத்தக்கதாய். ஹல்லேலூயா. He fed them with God's bread. தன்னோடு கூட இருந்தவன் கடன்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட கூட்டத்தை ஒன்று சேர்த்து கொண்டு போய் ஆசாரியர்கள் மட்டும் புசிக்கத்தக்கதான தேவ சமூக தப்பத்தை அவர்களுக்காக திறப்பில் நின்று பெற்றுக் கொடுத்திருக்கிறான். ஆமென். அது ஏதோ வயிற்று பசிக்கானது மட்டுமல்ல, அது ஆவியில பலப்படுத்தக்கூடியது. அந்த தேவ சமூக தப்பத்தை சாப்பிட்ட போது அவர்களுக்குள்ளே பலன் வந்தது. ஹல்லேலூயா. இத்தனைக்கும் அந்த அப்பத்தை கொடுக்கும்போது அங்க இருக்கிற ஆசாரியன் தாவீதை பார்த்து கேட்கிறான், உன்னோடு கூட இருக்கிறவங்க பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், தருவேன் அப்படின்னு. தாவீது, ஐயோ அவன் நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியலையே அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அவர்கள் பரிசுத்தமா இருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் பரிசுத்தமாக்கப்படுறது என்னமோ பெரிய ப்ராசஸ் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. ஒரு துணியை நீங்க கையால போட்டு ஊற வச்சு 2 நாள் ஊற வச்சு அடிச்சு புளிஞ்சும் துவைக்கலாம். நல்ல வாஷிங் மிஷின்லாம் வந்திருக்குது. நீங்க தூக்கி உள்ள போட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல கழுவி சுத்தப்படுத்தி வெளியே கொடுத்துரும். இப்ப புதுசா ஒரு மிஷின் வந்திருக்கு. ஒரு ஆள் ஃபோன் பண்ணாரு, ஒரு ஷோரூம்ல உள்ளவர். அவர் சொன்னாரு, எந்த துணி போட்டாலும் 15 நிமிஷம். எப்படி? எந்த துணி போட்டாலும் எவ்வளவு நிமிஷம்? 15 நிமிஷம். 15 மினிட்ஸ் உள்ள போட்டீங்கன்னா 15 நிமிஷத்துல பக்காவா தோச்சி அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல பக்காவா காய வச்சு, அப்படி போட்டுக்கிட்டு போற அளவுக்கு பக்காவா காய வச்சு துணியுடைய கண்டிஷன் கொஞ்சம் கூட மாறாத மாதிரி பக்காவா கொடுக்கும். அதுக்கு நியமிக்கப்பட்ட லிக்விடை மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும். அது ஒரு கண்டிஷன் மட்டும்தான். ஒரு துணி துவைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? இப்ப ஒரு 12-20 கிலோ வரைக்கும் துவைக்கிற அளவுக்கு மிஷின் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 ட்ரெஸ் என்ன பண்ணலாம், உள்ள தூக்கி போடலாம், அதுக்கு மேல போடலாம். இதை துவைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? துவைச்சி காய வச்சு சட்டையா மாட்டிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம்? மேக்சிமம் 20 மினிட்ஸ். நீங்க 20 நிமிஷத்துல இதை கிளியர் பண்ணிட்டு போகலாம். இல்ல நைட்டு பூரா ஊற போட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து அதை ஒரு 3/4 மணி நேரம் துவைச்சி அதுக்கப்புறம் அடிச்சு, சிலர்லாம் தூக்கி அடிக்க சிரமப்பட்டு உருட்டுக்கட்டை வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் பார்த்தேன் நான், கட்டை எடுத்து போட்டு அடி, டங்கு டங்கு டங்குன்னு அடி. என்னத்தை அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சட்டை துவைக்கிறாங்க.
யார் சட்டை? வீட்டுக்கார சட்டை. சொன்னாங்க அந்த ஆளை தான் அடிக்க முடியாது, இதுதான் சான்ஸ்ன்னு போட்டு என்ன பண்றது, அப்பப்ப வெளுத்து விட்டுறது. அடிச்சு துவைக்கிறதுன்னு ஒரு கட்டை, அடிச்சு துவைச்சு அப்புறம் மிஷின் தான் இருக்கே, நல்ல பாஷ் வாஷிங் மிஷின் இருந்தது, பார்த்தா அந்த மிஷின் அங்கே சும்மா நிற்குது, அதில் போடலாம்ல. கையில் துவைச்சாதான் ஒரு நிம்மதி, கையில் துவைச்சாதான். அட விளங்காத இருதயமே என்ன சொல்ல. அப்புறம் ஜெபம் பண்ணவும் வருது, எனக்கு கை வேதனையா இருக்கு. ஏன் இதெல்லாம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழைக்கிறது எதற்காக தெரியுமா? நீ புறப்பட்டு போ, நீ புறப்பட்டு போ, நீ புறப்பட்டு போ. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கி, ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற பணியில நீ ஈடுபடு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீங்க அதை செய்யும் போது பரலோகம் உங்களை பார்த்து சொல்லும், நீ மேன்மேலும் பலப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். If you want to do greater things for God, go and preach gospel. Hallelujah. நீங்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறதை உணர விரும்பினால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சும்மா வீட்டு பெட்ரூம்ல உட்கார்ந்துட்டு என்னை பயன்படுத்த ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. இன்னும் எனக்குள்ள தகுதி வரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தகுதி ஒரு நாள் வரவே வராது. பூமியில வாழுகிற கடைசி நாள் வரையிலும் பாவம் நமக்குள்ளாக இருந்து கொண்டே தான் இருக்கும், அதுல மாற்றமே கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனை ரட்சிக்கப்படுவான். ஆமென். ரட்சிப்பு எதுவோ ஒன் டைம் பேட்டில் இல்லை, அனுதினமும் நீங்க யுத்தம் பண்ணணும். பவுல் அதனால தான் சொன்னார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு செகண்ட் போதும். வேதம் அப்படித்தானே சொல்லுது, ரத்தாம்பரம் போல சிவேர் என்று இருந்தாலும் எப்படி மாறிடுமா? பஞ்சை போல மாறிடுமா. இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்த முன்னாலேயே அவருடைய பிறப்பையும் அவருடைய மரணத்தையும் மரணத்தின் நோக்கத்தையும் உயிர்த்தெழுதலின் தீர்க்க தரிசனமாய் உரைத்த ஏசாயா எப்படி தெரியுமா எழுதுகிறார்? வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். பாவ மன்னிப்புக்கு அழுது புலம்புகிறது ஒரு மெத்தடு அப்படின்னா, வழக்காடுகிறது இன்னொரு மெத்தடு. ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க அழுதும் பெற்றுக்கொள்ளலாம், வழக்காடியும் பெற்றுக்கொள்ளலாம். அழுதும் வாங்கலாம், எப்படியும் வாங்கலாம், வழக்காடியும் வாங்கலாம். யார் அழுது வாங்குவா, யார் வழக்காடி வாங்குவா? சொல்லுங்களேன். யார் அழுது வாங்குவா, யார் வழக்காடி வாங்குவா? வழக்காடுறதுன்னா என்னது? உலகத்திலே பழமொழியா தான் வச்சான், வாய் உள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும். இது உலகத்துக்கு செல்லுமோ தெரியாது, ஆனா கர்த்தர் சமூகத்துல வாய் உள்ளவன் பிழைத்து கொள்வான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் வாயை விரிவாய் தர. அல்லேலூயா. உன் வாயை விரிவாய் தர, என் ஜீவ வார்த்தையினாலே நிரப்புகிறேன். ஆமென். தேவ சமூகத்துல வாய் இல்லாதவன் பிழைக்கவே முடியாது. உரிமை இல்லாதவன் அழுது கெஞ்சி கேட்பான், உரிமை உள்ளவன் வழக்காடுவான். அவ்விசுவாசி அழுது கெஞ்சுவான், விசுவாசம் உள்ளவன் வழக்காடுவான். அல்லேலூயா. தனக்கு தேவனிடத்தில் உரிமை இல்லை என்று ஒருவன் உணர்வான் என்று சொன்னால், கெட்டகுமாரனை போல இருதயத்தில் பல விதமான வார்த்தைகளை உருட்டி கொண்டே இருப்பான். தகப்பனை பரத்துக்கும் உமக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன், குமாரன் என்று சொல்ல தகுதி இல்லை, வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சென்டிமெண்டலா எமோஷன்ஸா அப்படி கொட்டி தீக்கிறதுக்கு அவன் ஆயத்தமா இருப்பான். ஆனால் உரிமை உள்ளவன் எப்படி இருப்பான் தெரியுமா? நேரா போய் நிற்பான், எனக்காக நீர் ரத்தம் சிந்தி இருக்கிறீர், என்னை நீர் கழுவி இருக்கிறீர், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர், உம்முடைய ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், உங்க ரத்தம் என்னை கழுவினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ மன்னிப்புக்காக அழுது புலம்பி ஜெபிப்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாய் சொல்லுகிறேன். சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்துங்கள், ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்துங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுடைய பூட்டின அறைக்குள்ளே அமர்ந்து, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பும் என்று சொல்லி புலம்பி அழுவதற்கு பதிலாக வீதிகளில் இறங்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நான் பிரசங்கிக்கிறேன், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தரித்திரருக்கும் அந்நியர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், எனக்குள்ளாக நீர் வெளிப்பட்டு பெரிய காரியங்களை செய்யும் என்று கேட்டு பாருங்க. தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதை உங்கள் கண்ணும் காணும், உங்களோடு கூட இருக்கிற பிற ஜனங்களுடைய கண்களும் காணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ முடிய தூக்க வைக்கிறது இல்லை தேவ பிரசன்னம். எதை தூக்க வைக்கிறது? ஒரு ஆள் என்கிட்ட சொன்னாங்க, சர்ச்சுக்கு வந்தா சிலிர்க்கணும் உடம்பு.
என்னது? சர்ச்சுக்கு வந்தால் என்ன சிலிர்க்கணும்? ஆமாம், பாடும்போது, ஆராதிக்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும்போது உடம்பு சிலிர்க்கணும். அப்படி சிலிர்த்தாதான் தேவ பிரசனம் அப்படின்னு. சிலிர்க்கிறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. டெம்பரேச்சரை மாத்தினாலே என்ன பண்ணிடும்? சிலுத்துறோம். பக்கத்துல இருந்து ஓரமா உரசினாலே என்ன பண்ணிடும்? இதுக்கெல்லாம் தேவ பிரசனம் தேவையில்லை. தேவ பிரசனம் வெளிப்பட்டு வரும்போது முடி எழும்ப வேண்டாம், சப்பானி எழும்பணும். குருடனுடைய கண்கள் திறக்கப்படணும், செவிடனுடைய காதுகள் திறக்கப்படணும். பாவத்துல ஊறி கிடக்கிறவன், விக்கிரகத்துக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறவன் கர்த்தரே தேவன் என்று சொல்லி முழங்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவ பிரசனம் தேவை. கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் பெரிய காரியம். ஆண்டவர் சொன்னார், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து நம்புகிறார். நீங்களும் நானும் பெரிய காரியங்களை செய்வோம் என்று. ஆமென். கிரிக்கெட் விளையாடணும்னா கிரவுண்டுக்குள்ள போகணும். உள்ள போகாம விளையாடினா என்ன ஆகும்? வீட்டில் இருக்க கண்ணாடி தான் உடையுமே தவிர ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய காரியத்தை செய்யணும்னா ஃபீல்டில் இறங்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெரிய காரியத்தை செய்யணும்னா உள்ள இறங்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன். பெரிய காரியத்தை செய்யணும்னா வீதிகளுக்கு இறங்கணும். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 9:1 எடுத்து படிச்சு பாருங்க. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். எல்லாரும் சொல்லுங்க, அவர்களை அனுப்பினார். சத்தமா சொல்லுங்க, அவர்களை அனுப்பினார். அவர்களை எல்லாவற்றையும் கொடுத்து கூடவே வச்சில்ல, என்ன பண்ணாரு? அவர்களை அனுப்பினார். அவர்களை அனுப்பினார். மேல் வீட்டறை அனுபவம் ஒவ்வொரு நாளும் அல்ல, ஒரு நாள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மேல் வீட்டறை அனுபவம் ஒரு நாள். மேல் வீட்டறை அனுபவம் எத்தனை நாள்? எத்தனை நாள்? எல்லா சண்டேவும் மேல் வீட்டறையா இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா சண்டேவும் சொல்லுங்க, எல்லா சண்டேவும் மேல் வீட்டு அறையா இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்கு என்ன வந்துடும்? நல்லா தான் சொல்லுங்களேன். ஆமாம், ஏசப்பாக்கும் உங்களுக்கும் என்ன வந்துடும்? எத்தனை பேர் சண்டை போட ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த மாதம் நானும் அவரை பார்க்குறேன், 2 பேரும் சண்டை போடுவோம். மேல் வீட்டு அறை அனுபவத்தை பெற்ற மாத்திரத்திலே சும்மா இருக்கக்கூடாது. அப்படியே சர்ச்சில் ஆராதனை முடி, கறிக்கடையில் கறியை வாங்க, வீட்டில் போய் பொறி வறுத்து தின்னு அப்படியே படுத்து தூங்கு. அப்படி இல்லை. அந்த ஒரு நாள் ஆகிலும் காலையில் ஒரு ஆராதனை முடிச்சேன்னா நான் இறங்கி போகணும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். காலை முதல் நான் பொறுக்கி எடுத்ததான கதிர்களை எல்லாம் மாலையில் கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்க்கணும். அல்லேலூயா. இது நம்மேல் விழுந்த கடமை, நம்மேல் விழுந்த கடமை. நம்ம புறப்பட்டு போனாதான் தெரியும் நமக்குள்ள அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி. புறப்பட்டு போனாதான் தெரியும் கர்த்தருடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி. வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, இவங்க எல்லாம் அப்படி புறப்பட்டு போய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து நல்லா பிரசங்கித்து, வேதம் சொல்லுகிறது மாலை வேளை வந்த போதோ அவர்கள் தங்கள் மூலமாய் வெளிப்பட்ட கிரியைகளை நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அது வரைக்கும் பேதுருக்கே தெரியல நான் சொன்னாலும் பிசாசு போகணும். அப்பப்ப எனக்கே ஆண்டவர் அப்பாலே போ அப்பாலே போன்னு சொல்ல வேண்டி இருந்தது. இப்ப நான் சொன்னாலும் பிசாசு போகணும் பேதுருக்கு எப்ப தெரியும்? இறங்கி போன பிறகுதான் தெரியும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தான் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பெரியவர்களாய் மாற வேண்டுமானால் இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்தில் நீ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து. நீ வீதிகளுக்கு இறங்கு, கிராமங்களுக்குள்ளே பிரவேசி, தெருக்களுக்குள்ளே கடந்து போ. கர்த்தர் உங்களை நியமித்து வைத்திருக்கிறதான, குடியிருக்க வைத்திருக்கிறதான தெருவுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த தெருவுக்குள்ள ஆண்டவருடைய ராஜ்யத்தை கொண்டு போங்க. வேலை ஸ்தலத்துல கொண்டு போங்க, படிக்கிற இடத்துல கொண்டு போங்க, நண்பர்கள் மத்தியில, உற்றார் உறவினர்கள் மத்தியில ராஜ்யத்தை உள்ள கொண்டு போய் சேருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. உங்களை கொண்டு அவர் செய்வார். ஆமென். நீ பெரிய காரியங்களை செய்வாய். அடுத்த சொல்லியிருக்கிறார் பாருங்க, வர வர நீ மேன்மேலும் என்ன செய்வாய்? பலப்படுவாய். மேன்மேலும் பலப்படுவாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியா ஒரே ஒரு வார்த்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நீங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். பாருங்க, தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். பாருங்க என்ன வார்த்தை சொல்லுகிறாரு. ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், வீடும் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். எவ்வளவு பெரிய தாழ்மை பாத்தீங்களா? ஒரு கூட்டம் வெளியே நின்று பாடுது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீது எழுதும் போது ஒரு பூரணப்பட்ட ராஜாவா இருக்கிறார். இது சாதாரணமா எழுதல, ஒரு பூரணப்பட்ட ராஜாவாய், ஒரு மகிமையுள்ள ராஜாவாய், 12 கோத்திரத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாய் இருக்கிற தாவீது ஆண்டவர் சமூகத்தில் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்களேன், இந்த வார்த்தை எப்படிப்பட்டதான வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஆழமான வார்த்தை. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கொண்டு இந்த மாதம் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்வார். அந்த பெரிய காரியம் வெளிப்படும் போது தாவீதுக்குள்ள இருந்த தாழ்மை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யும் போது அநேகர் விழுந்து போகிறது காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ள பெருமை எழும்பும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீ தாழ்மையை மட்டும் கையில் எடுத்துக்கொள். நீ தாழ்மையை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு கர்த்தர் நியமித்ததான ஓட்டத்தை நீ ஓடத் தொடங்கு. மகனே, மகளே, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். பெரிய காரியங்களை செய்கிறது மட்டுமல்ல, மேன்மேலும் நீ பலப்படுவாய். டி ப்ரொமோஷன் கிடையாது, ப்ரொமோஷன் ஆஃப்டர் ப்ரொமோஷன். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவார். பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா சொல்லுகிறார் பாருங்க, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில் இப்படிப்பட்டதான ஒரு நல்ல இருதயம் நம்முடைய இருதயம் நமக்கு இருப்பது அவசியம். ஹல்லேலூயா. அந்த நல்ல இருதயம் நமக்குள்ள இருக்கணும். இந்த இருதயம் நமக்கு இல்லாவிட்டால் கர்த்தர் நம்மை பிரயோஜனப்படுத்த முடியாது. தாவீது தான் இருதயத்தில் எப்பவுமே ஒரு காரியத்தை நினைச்சிட்டே இருந்தாரு. எதை தெரியுமா? சவுலை. தாவீதுக்கு கடைசி வரைக்கும் மறக்காத ஒரு காரியம் என்ன தெரியுமா? சவுலை கர்த்தர் ஏன் தள்ளினார் என்பதை தாவீது மறக்கவே இல்லை. சவுலை ஏன் தள்ளினார்? தாவீதுடைய இருதயத்தில் இது ஒண்ணு மட்டும் மாறவே மாறாது. நீங்க யோசித்து பாருங்களேன், சவுலை ஏன் தள்ளி போட்டாரு? ஏன் தள்ளினாரு? சத்தமா சொல்லுங்க, ஏன் தள்ளினாரு? சவுல் பாவம் செய்தான் தள்ளினாரா? சவுல் பாவம் செய்தான் தள்ளினாரா? சவுல் என்ன செய்தான்? சவுல் ரொம்ப சிம்பிள். சவுலுக்குள்ள ஒரு பெருமை எழும்பிச்சு, ஒரு சுயநலம் எழும்பிச்சு. சுயநலமும் பெருமையும் சவுலுக்குள்ள எழும்பினது. முதலாவது, கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து போடுன்னு சொன்ன சத்துருவின் சில ஆசீர்வாதங்களை எடுத்து வைத்து கொண்டான். எடுத்து வச்சுட்டு ஒரு பொய் சொல்லிட்டான். என்னன்னு? அவனை கர்த்தருக்கா எடுத்தான்? கர்த்தருக்கா எடுத்தான்? சாமுவேல்கிட்ட மாட்ட மாட்டான்னு நினைச்சான். கடைசியில் மாட்டிட்ட உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம கர்த்தருக்கு பலி செலுத்ததான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாட்ட சமாளிஃபிகேஷன்லாம் பண்ண முடியாது. சொல்லுங்களேன், ஏசப்பாட்ட என்ன பண்ண முடியாது? ஆமா, எல்லாமே அவருக்கு முன்னால வெளிச்சமா இருக்கு. ஒருவேளை சாமுவேல் கேட்ட உடனே சவுல் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? படக்குன்னு காலில் விழுந்து, ஆண்டவனே மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன், இல்லை தெரிஞ்சே பண்ணிட்டேன், தயவு செய்து எனக்கு கிருபை கொடுக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விழுந்திருந்தாருன்னு வைங்க, கர்த்தர் மன்னிக்க தயவு பெருத்தவர். உடனே ஒரு சமாளிச்சிட்டாரு. என்னன்னு சமாளிச்சிட்டாரு? நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை நம்ம மூடக்கூடாது, கர்த்தர் மூட வேண்டும். அல்லேலூயா. உங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் கண்டால் உங்கள் பாவத்தை அவர் மூடுவார். ஆமென். உங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் கண்டால் அவர் மூடுவார். நீங்க மூடி வச்சீங்கன்னா அவர் திறந்து விடுவார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிலர்லாம் போய் ஜெபம் பண்ணுவாங்க, பரிசேயனை மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க.
அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்றது எப்படி? அந்த பிரதரை மாதிரி நான் இல்லை, அந்த சிஸ்டரை மாதிரி என் வாழ்க்கை இல்லை. அதுக்காக ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், என்ன மூடி இருக்கிற, எடு, உனக்குள்ள இருக்கிறது வெளியே எடு பார்ப்போம். பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் கண்டால் நம் பாவத்தை கர்த்தர் மூடுவார். நம்முடைய வீழ்ச்சிக்கும் நம்முடைய தடுமாற்றத்திற்கும் நம்முடைய குறைவுகளுக்கும் என்னைக்குமே கர்த்தருடைய பிள்ளைகள் பிறரை காரணம் காட்டக்கூடாது. நான் ஜெபம் பண்ணல, நான் சர்ச்சுக்கு வரல, நான் கர்த்தரை தேடலை, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலை, நான் ஆண்டவருக்கு உண்மையா இல்லை அப்படின்னா அதுக்கு அவன் காரணம் இவன் காரணம்னு சொல்லக்கூடாது. நான் தான் காரணம், நான் தான் காரணம். ஹல்லேலூயா. என்னைக்காவது சொல்லுவோமா நான் சாப்பிடல அதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு? என்னைக்காவது சொல்லுவோமா? அவன் என்னை ஒரு மாதிரி சொல்லிட்டான் அதனால நான் சாப்பிட மாட்டேன், சோறு தண்ணி இல்லாமல் இருக்க போறேன், என்னைக்காவது சொல்லுவோமா? அது மட்டும் வாய் வராது. சாப்பாடு மட்டும் என்ன பண்ணிடும், வேலை வெட்டிக்கே போலனாலும் 3 வேளை என்ன பண்ணிடும், உள்ள இறங்கிறோம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் தாவீதை போல நிற்கணும். என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், நான் ஒண்ணுமே இல்லைப்பா, என்னை முற்றிலுமா நான் தாழ்த்துக்கிறேன்ப்பா. தாவீதுக்கு ஆண்டவர் இத்தனைக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்க மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்க, நமக்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்களேன், அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தாவீதோடு பேசுகிற காரியங்கள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளோ வாக்கு தத்தங்களை வாங்கின பிறகு தாவீது ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம்ப்பா, நான் எம்மாத்திரம். தாவீது செய்தது சாதாரண காரியமா? சின்னதா இருக்கும்போது, குட்டியா இருக்கும்போது அவ்வளோ பெரிய கோலியாத்தை தன் ஜீவனையும் பாராமல் கர்த்தரின் நாமத்திற்காக எதிர்த்தான். எத்தனையோ பேர் தாவீதை பார்த்து சொல்லியிருப்பாங்க, அவனை போய் எதிர்க்க போயிட்டு செத்து போயிருப்படா. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் கர்த்தரின் நாமத்தை ஒருத்தவன் வீணில வழங்குறதுக்கு நான் விட மாட்டேன், கர்த்தருக்காக நான் போய் நிற்பேன், கர்த்தருக்காக நான் போய் நிற்பேன். கர்த்தரின் ஜனத்தை ஒருவன் அழிப்பதற்கு நான் ஒருபோதும் விட மாட்டேன். சவுலுக்காக போல, அங்க நிற்கிற தன் சகோதரர்களுக்காக போல, தன் ஜீவனையும் பாராமல் தாவீது போய் நின்றது எதற்காக தெரியுமா? கர்த்தரின் நாமத்திற்காக, கர்த்தரின் நாமத்திற்காக. Go and stand for the name of Jesus, he will exalt you. இயேசுவின் நாமத்திற்காக நீங்க வைராக்கியம் கொண்டு போய் நிற்கிற எந்த இடத்திலும் அவர் உங்களை பெரியவனாய் மாற்றி காண்பிப்பார். தாவீதுக்கு இப்ப பலன் இல்லதான், கையில ஏதோ வெறும் 5 கல்லு மட்டும்தான் இருக்கு, பார்க்கறதுக்கு சைஸ்ல ரொம்ப குட்டி தான். ஆனா போய் நிற்கிறது யாருடைய நாமத்திற்கு தெரியுமா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்திற்காக அவன் போய் நிற்கும் பொழுது அந்த தாவீதை பெரியவனாய் காட்டுவது அந்த நாமத்தை உடைய தெய்வத்தின் கடமையாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, வியாதிஸ்தரையும் தரித்திரரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் சந்தித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கர்த்தருடைய நாமத்திற்காய் நீங்கள் போய் நிற்கும் பொழுது உங்களை பெரியவனாய் காட்டுவது ராஜ்யத்தின் கடமையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் போய் ஊழியம் செய்தா, நான் போய் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, அதெல்லாம் உங்க வேலை கிடையாது. போய் நிற்கிறது உங்க வேலை. நான் என் நாமத்தில் வரவில்லை, என்னை அனுப்பினவருடைய நாமத்தில் வருகிறேன், இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி காண்பிப்பது பரலோகத்தின் கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவைப்படும்னா செத்தவனை உயிரோடு கூட எழும்ப பண்ணுவார். ஆமென். நேற்றைய தினத்தில் ஒரு மிஷன் ஊழியத்தில் இருக்கிறதான ஒரு சகோதரனோடு பேசும்படி ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஜார்க்கண்ட் பகுதியில் ஊழியம் செய்கிறவர். அவர் இருக்கிற பகுதியில் மலேரியா காய்ச்சல்னால அநேக மரணங்கள். அந்த சகோதரன் சொன்னார், அவருக்கு சரியா பேசக்கூட தெரியல. அவர் சொன்னாரு, இந்த பாவி ஜெபம் பண்ணி 18 செத்து போனவங்க உயிரோடு எழுந்திருக்கிறாங்க பாஸ்டர். நான் அவர் மிஷன் ஊழியத்தில் இருக்கிறார் சொன்னோடனே ஒரு நாள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது அப்படின்னார். எனக்கு பிரசங்கம்லாம் பண்ண தெரியாது, பேசவே தெரியாது, எனக்கு பேச தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது. அவருக்குள்ள ஒரு மிஷன் பாரம் வந்தது, ஊழியம் செய்யணும்னு ஒரு பாரம் வந்தது. சில மிஷனரி ஸ்தாபனங்களை போய் பார்த்தாரு, யாரும் அவரை ஸ்பான்சர் பண்ண ரெடி இல்லை. ஏன்னா அவருடைய சரீரம் பலவீனப்பட்ட சரீரம், அவருக்கு சாதுரிய ஞானம் கிடையாது. அவரை கூட்டிட்டு போய் 2-3 மிஷன் ஸ்தாபனங்களை வச்சு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவருக்கு அந்த மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனால் மண்டையில் படிப்பு இல்லை, தமிழே பேச தெரியல, அவருக்கு லாங்குவேஜே தெரியல.
காசு என்றதுக்கு தெரியாது, ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. சரியாகவும் காது கேட்காது. இப்போ ஆண்டவர் கிருபையில் யாரோ மிஷின் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவருக்கு. சரியா காது பிறந்ததுலேருந்து சரியா காது கேட்காது. சரியா காது கேட்காதனால மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஓரளவுக்கு வளர்கிற வரையிலும் கேட்டு வளரல. ஆனால் தன்னுடைய 13வது வயதில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்குள்ள ஒரு மிஷன் பாரம் வந்ததான். அந்த மிஷன் பாரம் அவரை ஜார்க்கண்டுக்கு போக வைத்தது. இன்னைக்கு அங்கே ஊழியம் செய்கிறார். முகம் தெரியாத மனுஷன். இந்த ஏழையை கொண்டு, இந்த பாவியை கொண்டு 18 பேரை கர்த்தர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஏசப்பா உயிரோடு எழுப்பி இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இன்னைக்கு ஒரு பெரிய கிராமமே மனம் திரும்பி இருக்கிறது. எந்த ஸ்தாபன உதவியும் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாருக்கானாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியமா இருக்கிறது. நீங்கள் அவருக்காக இறங்க ஆயத்தமா இருப்பீர்களானால் உங்களுக்காக போக அவர் ஆயத்தமா இருக்கிறார். இப்பயும் சொல்றார், எனக்கு அந்த மொழி தெரியாது, தமிழே தெரியாது, அந்த மொழி எனக்கு சரியாலாம் தெரியாது. சின்னதுலேருந்தே சைன் லாங்குவேஜ் பேசி படித்தனால எனக்கு அதுதான் வரும். செவி கேட்காதவர்களும் வாய் பேச முடியாதவர்களும் பேசக்கூடிய சைகை மொழி தான் அதிகமாக பயன்படுத்துவார். நான் ஏதோ சொல்ல விரும்புவேன், அந்த ஜனங்களுக்கு எப்படியாவது புரிய வச்சிருவேன், அந்த ஜனங்களுக்கு புரிய வச்சிருவேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 90க்கும் அதிகமான ஜனங்களுக்கு அந்த ஊரில் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் மோசமான பகுதி, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, மோசமான பகுதி, அவ்வளோ மோசமான பகுதி. சுவிசேஷத்து நிமித்தம் மனிதர்களை கொல்லுகிற ஜனங்கள் இருக்கிற இடம். கையில் பைபிள் கிடையாது, ஊழியம் செய்கிறார், ஆனால் கையில் என்ன கிடையாது? வேதவசனம். பைபிள் எடுத்துலாம் போக முடியாது. அவர் இருக்கிற வீட்டுக்குள்ளே படிச்சுக்கிடலாம். வசனம்லாம் என் இருதயத்தில் ரொம்பலாம் வசனம் தெரியாது, சும்மா ஒரு 15-20 வசனம் தெரியும். ஆனால் எத்தனை பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு? அவர் சொன்னார், எத்தனையோ வியாதியெல்லாம் சுகமாயிருக்கு, எத்தனையோ வியாதி, அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் நாமத்திற்காக போய் நின்னா அந்த மனுஷன் மூலமாய் வெளிப்பட்டே தீர்வார் என் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க போய் நில்லுங்க, உங்க மூலமா கர்த்தர் வெளிப்படுவார், உங்க மூலமா கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். அப்படியே எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆனா கடைசி வரைக்கும் தாழ்மை வேணும், கடைசி வரைக்கும் தாழ்மை வேணும். அந்த சகோதரனோட ஆண்டவர் சொன்னாராம், உன்னை நான் நல்லா பயன்படுத்துவேன், ஆனா ஒரு கண்டிஷன் உனக்கு, நீ எந்த சூழ்நிலையிலையும் பொதுக்கூட்டத்துக்கு முன்னால போய் நின்று உன்னை கொண்டு நான் செய்யற காரியத்தெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆண்டவர் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார் பாருங்க. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. போயிட்டு மகிமை உனக்குரியதா போயிடும். உன்னை சந்திக்கிற ஊழியக்காரர்களிடத்துல ஜனங்களிடத்துல கர்த்தர் செய்தது நீ சொல்லு, ஆனா ஒரு நாள் ஒரு மேடை போட்டு நீ போய் பேசிடக்கூடாது. அவர் சொன்னார், நான் சாகிற வரைக்கும் நான் அதை செய்ய மாட்டேன், என் முகத்தை நான் வெளிப்படுத்தவே மாட்டேன். எனக்கு தேவையெல்லாம் என் பேர் பிரஸ்தாபம் அல்ல, ஏசப்பா நாம மகிமைப்படணும், நான் அவரால் பயன்படுத்தப்படணும். இன்னைக்கு இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருக்குமானால், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற மாதம். இது உங்களை பயன்படுத்துகிற மாதம், இது கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற மாதம், கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிற மாதம், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற மாதம், நீங்க மேல்மேலும் பலப்படுகிற மாதம். இன்றைக்கு ஆண்டவருக்கு நல்லா வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. இந்த மாதத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இருதயத்தில் பேசின வார்த்தை இதுதான், என் பிள்ளைகளை நான் பிரயோஜனப்படுத்துவேன், என் பிள்ளைகளை நான் பிரயோஜனப்படுத்துவேன். முழு சபையும் பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிற மாதம் இது. முழு சபையும் பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவார். இந்த மாதத்துல ஒவ்வொருவரையும் மாற்றுவார். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வெளிவரும். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அற்புதங்கள் அடையாளங்கள் வெளிப்படும். இயேசுவோடு கூட இருந்த அந்த 12 சீஷர்கள் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்தார்களோ, இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், மகனே மகளே, உன் மூலமாய் அது நடக்கும், உங்க மூலமா அது நடக்கும். உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா.